என்னின்னாவே நான் பேசுவோம். இப்ப நம்ம செந்தில் பாலாஜி விஷயம் பத்தி நம்ம பேச போறோம். இன்னைக்கு அவர் அமைச்சரா இல்ல. இந்த அமைச்சரா இல்லாததுக்கு காரணம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க இப்படி நடக்கும்னு முன்னாடியே பேசியிருந்தோம். ஆனா இத்தனை சீக்கிரம் நடக்கும்னு நினைச்சீங்களா? அது பத்தி நீங்க என்னங்கிறத சொல்லுங்க. ஆமா, நாம ஒரு 10 நாளைக்கு முன்பாக இதை பத்தி செந்தில் பாலாஜி பதவி பறிபோகும், அது திமுக விரும்பி செய்யாது, கோர்ட்டினுடைய பல கண்டிஷன்ஸ், பல கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாம அவங்களுக்கு ஜாமீன் ரத்தாயிருமோங்கிற ஒரு பயத்தினால நிச்சயமா அவரோட பதவி பறிபோகுங்கிறத நம்ம யூகிச்சிருந்தோம். அதுபடியே இப்ப நடந்திருக்குது. ஆக்சுவலா இதுல நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, திமுக நீதிமன்றங்களை மதித்து நடந்தது அப்படிங்கிற இடத்துல இருந்துலாம் கூட இதை பார்க்க முடியாது. இது ஒரு கட்டாயம் அவங்களுக்கு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது செந்தில் பாலாஜி விஷயத்துல எனக்கு தனிப்பட்ட முறையில நீதிமன்றங்கள் மீது பல கேள்விகள் இருக்குது. நீதிபதிகள் டிசம்பர் 2ஆம் தேதியே, செப்டம்பர் 26 இவர் ஜாமீன் கொடுக்குறாங்க, 29 இவர் பதவி ஏற்கிறாரு. டிசம்பர் 2ஆம் தேதியே நீதிமன்றம், நீங்க அமைச்சரா தொடர மாட்டீங்கன்னு தானே உறுதி அளிச்சீங்க, நீங்க எப்படி அமைச்சராக கண்டினியூ ஆகுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இதுல எழுப்பிட்டு என்ன பண்றாங்க, அடுத்தடுத்து அதாவது அரசு தரப்பினுடைய கருத்தை கேட்கணும், அதாவது சட்ட நடைமுறைகளா, நாங்க குற்றவாளியாக இருந்தாலும் குற்றம் சுமத்தப்பட்டவராக இருந்தாலும் அவருடைய கருத்துக்கு ஏற்போம், அதுதான் இந்திய சட்ட நடைமுறை அப்படிங்கிற ஒரு பிராக்டிஸ் இருக்குதான். இந்த பிராக்டிஸை வச்சு தமிழக அரசுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அடுத்தால செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுங்க. இப்படியே மாறி 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 போய்கிட்டே இருக்குது. இப்படியே போய் ஒரு 7 மாசம் ஆயிருக்குது. என்னோட கேள்வி என்னன்னா, இந்த நீதிமன்றங்களுக்கு இப்படி ஒருத்தர் இந்த பதவியில இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தைரியமா தெரியுதுல்ல? இப்ப நீங்க டிசம்பர் 2ஆம் தேதி நீதிமன்றம் கூடுன அன்னைக்கு நீங்க இந்த கண்டிஷனா ஒரு 10 நாள் இதுக்கு ரிசல்ட் சொல்லணும்னு சொல்லிட்டு விட்டுறணும். இல்ல, இது முதல்ல இவர் ஜாமீன்ல விடும் பொழுதே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கலாம். எக்காரணம் கொண்டும் பதவி ஏற்க கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் நீதிமன்றங்கள் சொல்றது இல்ல? நீங்க ஏற்க மாட்டீங்கன்னு நினைச்சோம். இங்க எந்த அரசியல் கட்சியும் அப்படி கிடையாதுன்னு நீதிபதிகளுக்கு தெரியும். இவர் திரும்ப பதவிக்கு எத்தனை மாதங்கள் அவர் ஆட்சி இதுல அமைச்சரா இருந்திருக்கிறாரு? கிட்டத்தட்ட சொல்லப்போனா 6 மாசம் 25 நாள் இருந்துட்டாரு. இந்த 6 மாசத்துல அவர் என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு முடிச்சிருப்பாரு அவரு. அப்புறம் என்ன அதுல என்ன இருக்கு? அவர் நீங்க விலகுங்கன்னு சொல்லி என்ன நடக்க போகுது? டேமேஜஸ் ஹேவ் பீன் ஆல்ரெடி டன்ங்கிற மாதிரி தானே இருக்கும். அதனாலதான் எனக்கு நீதிமன்ற நடைமுறைகள் மேல நான் எப்பவுமே நீதிமன்றங்கள்ல நீதிபதிகள் கொடுக்கிற தீர்ப்பை என்னோட தனிப்பட்ட கருத்தா நான் எப்பவுமே தொடர்ச்சியா எழுதிட்டு வர்றதும் சரி, பேசுறதும் சரி, நீதிபதிகள் லாவை இன்டர்பிரேட் பண்ணி பாக்குறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லுதோ அது மாதிரி கொடுக்குறாங்க நிறைய விஷயங்கள்ல. அது நமக்கு சாதகமா வந்தா நம்ம எடுத்து பேசிட்டு போறோம், நமக்கு பாதகமா வந்தா நம்ம திட்ட போறோம் நீதி தீர்ப்பை. இதுதான் இந்தியால பெரும்பாலும் எல்லா தரப்புல இருந்து நடக்குது. இது ஒருவேளை நமக்கு ஆதரவா நாம எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்தா நாம அதற்கு வேற மாதிரி பேட் பண்றதும், நமக்கு எதிர்பார்த்த தீர்ப்பு வந்தா தீர்ப்பை விமர்சிக்கிறது. ஏன்னா நீதிபதிகளுடைய பார்வையே அப்படிதான் இருக்குது. இந்த ஒரு கேஸ்ன்னு இல்லைல்ல. இப்போ ஜெயலலிதா கேஸ்ல குமாரசாமி கணக்குன்னு சொல்லி ஒரு பட்டப்பேரு வந்தது. அப்போ அது எப்படி கரெக்டா இருந்தது, அடுத்த நீதி குன்ஹா அதை அப்படியே ஆப்போசிட்டா கொடுக்கிறாரு. அப்ப நம்ம நீதிமன்றங்கள்ல பேசணும். இப்ப இதை விட்டு இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியதுன்னா, இன்னைக்கு இவர் மட்டும் இல்ல, திமுகவை சேர்ந்த 3 அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மேல தெளிவா சொல்லியிருக்காங்க. சென்னை உயர் நீதிமன்றம், கீழமை நீதிமன்றங்கள் கொடுத்த, அதாவது விடுவிச்சிருக்காங்க அவங்கள சொத்து குவிப்பு வழக்கு, அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்குல இருந்து அவங்களை விடுவிச்சிருந்தாங்க. அது செல்லாது, திரும்ப நீங்க 6 மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 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 என்ன சொல்லுது நமக்கு? அதாவது முதல்ல இது எப்படி நடந்ததுன்ற ஒரு கேள்வி ஒண்ணு. திடீர்னு இது அத்தனையும் ஒரு 4 நாளுக்குள்ள நடக்குது. அந்த எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா ஒரு 4 நாளுக்குள்ள நடக்குது. ஏன் திடீர்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஏன் இப்படி விழித்து கொண்டதுன்னு சொல்லணுமா? இல்ல இந்தியா அளவுல நடந்த பல விவாதங்களுக்கு அடுத்து இவங்க இனிமே இதெல்லாம் கொஞ்சம் சீரியஸா அணுகணும்னு நினைக்கிறாங்களா? என்ன நடந்தது? இல்ல, இந்த கேஸ் எல்லாமே எப்பவுமே ஆனந்த் வெங்கடேஷ் அந்த நீதிபதி கையில போகும்போது அவர் ரொம்ப துல்லியமா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி எம்ஆர்கே பன்னீர்செல்வம், பெரியசாமி, துரைமுருகன் அவங்களதான் நீங்க மேற்கோள் காட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். இவங்களதான் இந்த அதிக சொத்து குவிப்பு வழக்கில் கீழமை நீதிமன்றங்கள் விடுவித்ததாகவும் அதை நீங்க திருப்பி எடுத்து நடத்தணும்னு இருக்காது. இதே அவர் பன்னீர்செல்வத்தினுடைய கேஸ்லயுமே முன்னாடி சொல்லியிருந்தாரு. நம்ம இதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற ஒரு சில நீதிபதிகள் தான் ஒரு தார்மீக அடிப்படையிலும் இதுல ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குங்கிறத யூகிச்சு அதுக்கப்புறம் அவங்க இந்த கேஸை திருப்பி ரீஓபன் பண்ணணும்னு சொல்லி நடத்துறாங்க.
பெரும்பாலான நீதிமன்ற நடைமுறைகள் அப்படி இல்லை. அப்படிதான் நம்ம பாக்குறோம். ரெண்டாவது திமுகவுக்கு வருவோம். திமுக செந்தில் பாலாஜி விஷயத்துல அவங்க வேற வழியே இல்லை. அதாவது கிட்டத்தட்ட என்னோட ஆயுதங்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டேன், இப்ப நான் சரண்டர் ஆகணும், வேற வழியே இல்லைங்கிற ஒரு இடத்துக்கு வந்ததுனாலதான் இதை பண்ணினாங்களே ஒழிய அவங்களுக்கு தார்மீகமும் கிடையாது, எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது. அப்படி எந்த கட்சிக்குமே கிடையாது இந்தியால. கோர்ட் சொல்லிச்சுன்னா அதுக்காக ஒரு நடைமுறையை பின்பற்றுறாங்க. திமுகவும் அதுல ஒரு இல்ல விதி இதுல இன்னொன்னு இருக்குங்களா? யோசிச்சு திமுக பாருங்க, பிரதானம். இதுல இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, திமுகவுக்கு இதெல்லாம் நடக்கும்னு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அவங்க இதை பண்றாங்கன்னா என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த 6 மாதத்துக்குள்ள இதை பயன்படுத்திக்கோன்னு தான் நினைக்கிறாங்க. 6 மாசத்துலயோ 1 வருஷத்துக்குள்ளேயோ திரும்ப அவரோட பதவி போக போகுதுன்னு தெரியாத கட்சியெல்லாம் கிடையாது திமுக. அப்ப இதோட பிரச்சனை இன்னும் சட்டத்துறையில இருந்து தான் ஆரம்பிக்குது. இப்படி ஒரு கட்சி செயல்படும்ன்றது கூட யூகிக்க முடியாத ஒரு சட்டத்துறை இருக்கக்கூடாது இல்ல, அது சரி பண்ணணும்ல அதை. எக்ஸாக்ட்லி, அதனாலதான் நான் அதை திருப்பி திருப்பி சொல்றேன். எனக்கு நீதிமன்ற நடைமுறைகள் மேலதான் அதிக கோபமே ஒழிய திமுக போன்ற கட்சிகள், திமுக இல்லது எல்லா கட்சியுமே இந்த நடைமுறையை தான் பின்பற்றாங்க. சரி, கோர்ட் எப்போ நெருக்கடி இல்ல கொடுக்குது, இப்ப ஜெயலலிதா கெஜ்ரிவால் அப்படிதானே பாத்தீங்கன்னா பண்ணாங்க. சொத்து குவிப்பு வழக்குல விடுவிப்புலாம் ஆஹ் கிடையாது. அதான் சாரி, சொத்து குவிப்பு வழக்குல முதல் நீதிமன்றங்கள் வெளியே வந்த உடனே மறுநாள் அவங்க இங்க பதவி ஏற்றாங்க. பன்னீர்செல்வம் டிசைன் பண்ணி திரும்ப பதவி. இதுதானே எல்லாரும் பண்றது, இதுதானே. ஆமா ஆமா ஆமா, அதுதான் நான் சொல்றேன். இப்ப கெஜ்ரிவால் ஜெயிலுக்குள்ள இருந்தே சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. கடைசியிலுமே கோர்ட்டா சொல்லி நீ செக்ரட்டரி ஆபீஸ் பக்கமே போக கூடாதுன்னு சொன்னதுனாலதான் அவர் அந்த சீஃப் மினிஸ்டர் பதவி விட்டு இறங்கினாரு. அந்த அதிஷின்ற அந்த லேடி அவங்க திருப்பி சிஎம் ஆக்குனாரு. அப்ப நம்ம நாட்டுல இது எந்த கட்சிக்குமே இதுதான் பொருந்தும். திமுக இதுல ஏற்கனவே கிளவர். அவங்க முடிஞ்ச அளவுக்கு செந்தில் பாலாஜி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏன்னா செந்தில் பாலாஜியின் மூலமாக தான் இந்த டாஸ்மார்க் விற்பனையும் டாஸ்மார்க் வருமானமும் அரசாங்கத்துக்கு பெரும்பாலும் வர வைக்கிறாரு. பிளஸ் லஞ்சமாகவோ எப்படியோ அது நமக்கு தெரியல, அதுபடி வருவதற்கான பல விஷயங்கள் செந்தில் சாத்தியக்கூறுகள் பாலாஜி. இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அதனாலதான் இவர் தியாகினே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இவங்க குடும்பத்துக்கு சேர்த்து அவர் சம்பாதிச்சு வந்துட்டு இருந்தாரு, பதவி பறி போகும்போது அவர் மட்டும் போறாரு பாத்தீங்களா, அதனாலதான் அவர் தியாகி. அதனாலதான் ஸ்டாலின் செந்தில் பாலாஜி இந்த கட்சியின் தியாகி அப்படிங்கிறாரு. இந்த செந்தில் பாலாஜி மேல குற்றச்சாட்டு வச்சதும் சரி, வழக்கு போட்டது யாரு? இந்த ஸ்டாலின் திமுக தானே. அரசாங்கம். ம். ஸ்டாலின் தானே போட்டாரு. இப்போ அவரை தியாகின்னு சொல்லிட்டாரு. இல்ல இப்படிதான் இப்ப செந்தில் பாலாஜிக்கு அடுத்து என்ன நடக்கும்? செந்தில் பாலாஜி, எனக்கு நம்ம நீதிமன்றங்கள் மேல நம்பிக்கை இல்லை. அவரு மேபி அவன் நேற்றுக்கு வாதங்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? கமிஷனர்ல அவங்க பேசும்போது 2026க்குமா இது பொருந்தும் அப்படிங்கிறாங்க. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இது பொருந்துங்கிறத நீதிபதிகளால உடனே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்ல அவரு தேர்தல்ல 2026 போட்டியிடக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அவர் மேல இந்த தண்டனை பெற்றால் மட்டும்தான் நீங்க 2 வருஷத்துக்கோ 4 வருஷத்துக்கோ நீங்க போட்டியிடாம இருக்கணும். இப்ப ஒரு ட்ரையல்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். நீங்க அமைச்சரா இருந்தா சாட்சிகளை கலைப்பீங்கன்றதுக்காக மட்டும்தான் அவர் அமைச்சர்ல இருந்து ரிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா தேர்தல்ல போட்டியிடுறதுக்கு என்ன பிரச்சனை? அதனாலதான் நீங்க அதுலதான் நீதிபதிகள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, நீ அமைச்சரா தொடரக்கூடாதுன்னு சொல்லல. ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க எதை வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னா நீதிபதிகள், உன் ஜாமீனை ரத்து பண்ணக்கூடிய அதிகாரம் என் கையில இருக்குது, நான் எப்ப வேணாலும் ரத்து பண்ணிக்குவேன் வேணும்னா, நீ அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணும், அதனால நான் அந்த அமலாக்கத்துறையினுடைய கண்டிஷன் ஏத்து நாங்க ஜாமீனை ரத்து பண்றோம்னு சொல்ல முடியும். இவங்க பண்ணிருக்கிறது என்னன்னா, இப்போதைக்கு இந்த ஜாமீன் ரத்து நடவடிக்கையில இருந்து தப்பிக்கணும். திமுக பண்ணிருக்கிறது நிச்சயமா இந்த கேஸ் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் டல்லாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி இவர் பதவி இருக்கலாம். எப்ப வேணா என்ன வேணா பண்ணலாம். அடுத்த எலெக்ஷன் கூட இவர் பதவி இருக்கலாம். ஏன்னா நம்ம சட்ட நடைமுறைப்படி நீங்க சொன்ன மாதிரி 2 வருடம் தண்டனை பெறாத எந்த ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரையும் நீங்க பதவியில இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நீ எம்எல்ஏ தேர்தலில் நிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதுதான் நம்ம சட்டம். அதனால அதுல நீதிமன்றங்களால எதுவும் பண்ணவும் முடியாது, நம்மளும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அப்படிதான் நடைமுறை இருக்குது. அது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் நம்ம விதிவிலக்கா நீ மட்டும் அப்படி பண்ணுன்னு சொல்ல முடியாது, நம்மளாலையும் சொல்ல முடியாது. அது எல்லா கட்சியிலும் அப்படிதான் நிக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க, அவங்க அமைச்சராகிறாங்க, எல்லாமே நடக்குது. ஆனா இதுல என்னன்னா, நீதிமன்றங்கள் ஒரு தெளிவான பார்வையை முன்வைக்கிறது இல்ல. அதுதான் குறைபாடு. எனக்கு இந்த கட்சிகள் இப்படிதான் நடக்குங்கிறதுல திருடங்கிட்ட போய் நீ இப்படி நடன்னு சொல்றது எந்த அர்த்தமும் கிடையாது. இங்க இல்ல இருக்கிற இப்ப கட்சிகளுடைய இந்த விஷயத்துல ஒரு 10 நாள் முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் திமுக ஒரு வெற்றி முகம்ன்ற மாதிரி இருந்தது. அவங்க ஆர்.என். ரவியை கட்டுப்படுத்திட்டாங்க அப்படி இப்படின்னு. ஆனா இப்ப லாஸ்டா அதுக்கு மறுநாள்ல இருந்து கரெக்டா என்னைக்கு இவங்க ஆர்.என். ரவிக்கு எதிராக நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொன்னாங்களோ அன்னைக்கு மறுநாள்ல இருந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா ஆர்.என். ரவி கேஸ் உட்பட எதுலையுமே இவங்க ஜெயிக்கல. இன்னைக்கு நீதிமன்றங்கள் எல்லாமே திமுக அரசுக்கு எதிராக இருக்கு, நிறைய தீர்ப்புகள் கொடுக்குது, இந்த மாதிரி தோற்றம் வந்துருச்சு. எப்படி இந்த ஷிஃப்ட் உடனே நடந்தது? அதுல நீங்க ஒரு நரேட்டிவ பார்க்கணும்.
இப்போ இந்த திமுக ஆதரவு அனுதாபிகள் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நீதிமன்றம் அந்த கவர்னர் தீர்ப்பு கொடுத்த உடனே திமுக பாத்தீங்கல்ல எப்படி ஜட்ஜ்மெண்ட் வாங்கணும் பாத்தீங்களா, அப்படி இப்படின்னு பேசுனாங்க. இப்ப செந்தில் பாலாஜி உள்ள போகணும்னு ஒவ்வொரு டிவிலையும் வந்து உட்கார்ந்துகிட்டு நீதிபதிகளுக்கு ஹேக் ரிப்போர்ட்ல அவங்களுக்கு எதிராக கொடுத்தது தெரியாதா? இவரெல்லாம் பதவி விலகிட்டாரா? பாஜகவில் அவரு பதவி விலகிட்டாரா? காங்கிரஸ் இவரு பதவி விலகிட்டாரான்னு. அதாவது இல்ல அவங்க வேற திமுக என்ன செய்ய முடியும்? ஐயோ பாவம். இல்ல, ரங்கராஜ் பாண்டே ஒரு பேட்டியில சொன்னாரு. இப்பதான் பார்த்தேன். ரங்கராஜ் பாண்டே அந்த பேட்டியில என்ன சொல்லுறாருன்னா, திமுக எப்பவுமே நாங்க தப்பு பண்ணலன்னு சொல்ல மாட்டாங்க. அவனை அவன் தப்பு பாத்தியா, பண்ணப்ப அவன் மேல என்ன ஆக்ஷன் எடுத்த? அத அழகா சொல்லியிருந்தாரு. அவனை பாத்தியா, அவன் மட்டும் யோக்கியமா, நீ மட்டும் யோக்கியமா, ஓட்டுக்கு படம் வாங்கின நீ யோக்கியமா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சாக்கடைக்குள்ள கொண்டு வந்து விட்டுருவாங்க. இதுதான் திமுகவோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரங்கராஜ் பாண்டே இப்ப நான் ஒரு பேட்டி பார்த்திருந்தேன். அதுல வந்து அவரை அததான் சொல்றாரு. திமுக டிப்பிக்கலா என்ன பண்ணுனா, இத வந்து மற்ற ஸ்டேட்ல யார் யாருக்கு இந்த மாதிரி பதவி விலக சொல்லல, யார் யாருக்கு வெறும் ஜாமீன் கொடுத்தாங்க, என்னென்ன வழக்குல கொடுத்தாங்க அப்படிங்கிற இன்புட் எடுத்துட்டு வந்து வாதாடுவாங்களே ஒழிய செந்தில் பாலாஜிக்கு நடந்தது அநியாயம் சொல்லி வாதாட மாட்டாங்க. அப்ப அதுதான் இங்க உள்ள பியூட்டி. அப்ப செந்தில் பாலாஜி வாழ்க்கைங்கிறது அஸ்தமிச்சிருச்சுன்னு தான் சொல்ல முடியாது உங்க கருத்துப்படி. அடுத்த தேர்தலே அது என்ன வேணா நடக்கலாம், மாறலாம். ஆமாம், நிச்சயமாக ஒரு அரசியல்வாதிக்கு தண்டனை கிடைக்காம இந்திய அரசியல் வரலாறுல அப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம நீதிமன்றம் அவ்வளவு ஈஸியா இவருக்கு தண்டனை எல்லாம் கொடுத்துறாரு. இன்னொரு 20 வருஷம் இவர் அமைச்சரா இருப்பாரு, என்ன வேணா பண்ணுவாரு, இன்னும் 2 கட்சி கூட மாறி கூட அமைச்சரா இருப்பாரு. அது வேற கதை. ஏன்னா எனக்கு நம்ம நீதிமன்றங்கள் மேல இந்த மாதிரி ஒரு ஊழல் வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு இதெல்லாம் நடந்து முடியறதுக்கு ஒரு 20 வருஷமாவது ஆகும் ஜி. இந்த செந்தில் பாலாஜியோட அரசியல் வாழ்க்கையெல்லாம் முடியாது. நான் உறுதியா நம்புறேன் அதுல. நான் நம்புறது வந்து செந்தில் பாலாஜி நல்லவர் அப்படிங்கிற இடத்துல இருந்து இல்ல, நம்முடைய நீதிமன்ற நடைமுறைகள் மேல இருக்கிற ஒரு வெறுப்புல. நம்ம நீதிமன்ற நடைமுறைகளும் நீதிபதிகள் கேட்கிற நாளைக்கு இன்னொரு ஜட்ஜி வந்து உட்காருவாரு, அவர் அதை வேற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுவாரு. இல்ல, இந்த கேஸ் அமலாக்கத்துறை முடிக்காம இவ்வளவு நாள் இருக்கும்போது நாங்க எப்படி அவர் அமைச்சரா பதவி ஏற்கக்கூடாதுன்னு நாங்க சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வி இதே இன்னொரு நீதிபதி வந்து கேட்பாரு பாருங்க. ஆமா, ஒரு 6 மாசம் இன்னொரு 1 6 வருஷம் மாசம் ஆச்சுன்னா கழிச்சு. அந்த கேள்வி வரத்தானே செய்யும். அப்படின்னா இது என்ன ஆகுது? வெளியில எப்படி பிரஷர் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நீதிபதிகள் அந்தந்த டயத்துல முடிவுகள் எடுக்காங்கிற மாதிரி ஆகுது. இப்ப டிசம்பர் 2ல இருந்து உனக்கு ஏப்ரல் 24 வரைக்கும் நீங்க டைம் ஏன் கொடுத்தீங்க? உண்மையில உங்களுக்கு தார்மீகம் இருக்குது, உங்களுக்கு சட்டப்படி அவர் இருக்கக்கூடாதுன்னு தோணுதுன்னா உங்களால சட்டப்படி அவர் இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியல. ஆனாலும் இவர் இருந்தா சாட்சியை கலைச்சிருவாருன்னு தெரியுது. இப்ப நீங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் தான் எடுத்துக்கணும், அதை டிசம்பர் 2ஆம் தேதி எடுத்துக்கணும். இல்ல எதையுமே அதாவது எடுக்கல. சட்டத்துறை அரசர், அதாவது அமைச்சரா இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாதுன்ற அதிகாரம் இருந்தா ஜாமீனை ரத்து செய்யறதுக்கான அதிகாரம் முழுக்க இருக்கே உங்களுக்கு. அதை டிசம்பர் 2 பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானங்கிறேன். நாங்க நான் பார்த்தோம், சொல்றது 20 அதுதான். நாள்ல பார்த்தோம், இவர் வந்து மீண்டும் அமைச்சராகிறாரு, நிறைய சாட்சிகளை கலைப்பாருன்ற சந்தேகம் எங்களுக்கு வருது. அந்த அடிப்படையில அவருக்கு கொடுக்க செஞ்சோன்னு ரத்து செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது நீதிமன்றத்துக்கு? அதுக்கு வேணா நீங்க ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. டிசம்பர் 2ல இருந்து டிசம்பர் 13க்குள்ள ஒண்ணு அவரோட பதவியை நீங்க என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க, அல்லது அதற்கு தகுந்த மாதிரி இந்த நீதிமன்றம் சில முடிவுகளை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தா அன்னைக்கு இந்த விஷயம் முடிஞ்சிருக்கும். இது எப்படின்னா, நீதிமன்றங்கள் இன்னைக்கு வந்து ஒரு மீடியா டிஆர்பி மாதிரி மாறிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. அவங்களுமே திடீர் திடீர்னு சில கேஸ் எடுத்துட்டு வருவாங்க, திடீர் திடீர்னு அப்படியே ஆற போட்டுருவாங்க. கேட்டா இது நீதிமன்ற நடைமுறை, நம்ம நாட்டோடைய சட்டத்திட்டங்கள் இப்படிதான் இருக்குது. நம்ம நாட்டோட சட்டத்திட்டங்கள்ல பாதி ஓட்டம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி, பார்ப்போம். செந்தில் பாலாஜி கருத்து என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு திரும்ப ஒரு தடவை பேசுவோம். நீங்க சொல்ற மாதிரி செந்தில் பாலாஜி திரும்ப அமைச்சர் ஆறாரா, வேற கட்சிக்கு போய் 2 3 அமைச்சரா இருக்காரான்னு பார்ப்போம். நன்றி. கட்டாயமா. நன்றி ஜி, நன்றி, வணக்கம்.